அடுத்த சப்டைல் வெற்றி யாருக்கு? வெற்றி யாருக்குன்றது வந்து உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். தாவேக்காக்கு ஓட்டு போட்டு ஆட்சியே அமைச்சாலும் அவரால் என்ன பண்ண முடியும்? He himself is a Christian. எம்ஜிஆர் கூட எதிர்கட்சி இருந்தவர் தான். 5 ஆண்டுகள் கழிச்சு தான் ஆட்சிக்கு வந்தார். மன்ற தேர்தல் அப்பதான் வந்து 5 வருஷம் கழிச்சு. அதிருப்தியை காம்பன்சேட் பண்றது யாருன்னா ஸ்டாலினோட தலைமை. அதனாலதான் 44% விஜய சொல்றாங்க, 28% ஸ்டாலின் சொல்றாங்களா? அது ஒரு கருத்து. 1000 கருத்து ஸ்டாலின் தான் முதல்வர் வந்திருக்கு. அதெல்லாம் நீங்க பார்க்கல. பெண்கள் அதிகமா ஓட்டு போட்டுருக்காங்க, 17 லட்சம். அது வந்து திமுகவில் பயனடைந்த பெண்களா, விஜய்க்கான பெண்களா? திமுக வெற்றி வரும், ஸ்டாலின் முதலமைச்சர். அதுக்கு என்ன பதில்? தெலுங்கு தேசம் கட்சி ஆரம்பிச்சு 10 மாசத்துல ஆட்சியை பிடிச்சாரு. என்டி ராமாராவுடைய வெற்றி காங்கிரஸ் மீதான கடும் கோபத்தினுடைய விளைவு. அரவிந்த் கெஜ்ரிவால் 1 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சாரு. ஆம் ஆத்மியோட வெற்றி அந்த காங்கிரஸ் மீதான கடும் கோபம். தமிழ்நாட்டில் கடும் கோபம் இல்லை, ஆனால் எதிர்ப்பு இருக்கிறது. 40,000 ஓட்டுக்கு மேல தாண்ட மாட்டாங்கிறது இன்னைக்கும் திருப்பி மீண்டும் சொல்றேன். உதாரணத்துக்கு அதிமுகல 1 எடுத்தா திமுகல 2 எடுப்பார். நரேட்டிவ் தப்பு சார். நரேட்டிவ் இனிமேல் ஒரு நிமிஷம் ஓட்டு போட போறாங்க. இனிமேல் நம்ம எந்த நரேட்டிவ் வச்சு சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. அதெல்லாம் நான் நம்பறதுக்கு ரெடியா இல்ல. நீங்க அவங்க பேசும்போது நம்ம அமைதியா இருந்தோம். கருத்துக்கு எதிர்கருத்து வைங்க, பேசவே விட மாட்டோம்னா என்ன அர்த்தம்? முதல்வரை போய் யாருமே கூட்டணியா அவங்க திமுகவை தேடி வராங்கன்றதான் அவங்களுடைய பார்வையா இருக்கு. ஆங்கிலத்துல ஒரு சொல்லாடல் உண்டு, too many cooks spoil the food. ஓகே. எந்த ஒரு வண்டியா இருந்தாலும் லோட் கேரிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு. கப்பல் ஆயிரக்கணக்கான டன்களுக்கு எடுக்கக்கூடிய கப்பல் கூட 1 மைல் இருக்க அந்த கெப்பாசிட்டியை விட அதிகமா போச்சுன்னா கப்பல் முழுகிரும். அப்போ நீங்க அந்த மாதிரி இன்னைக்கு திமுக கூட்டணியில வரவங்க பூரா ஏறுங்கன்னு அதனால சொன்ன அச்சாணி உடஞ்சு போய் வேல்முருகன் அவர் போயிட்டாரு. கமலஹாசன் ஐயா அவர்கள் மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு வந்து சொல்லிட்டு போயிட்டார். இந்த எலெக்ஷன் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் மாற்றம் மட்டும்தான் நிரந்தரன் போயிட்டார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா மதிமுகல இருந்து வந்தவர் என்ன சொல்றாரு, நாங்க வெளியே சிரிச்சுக்கிட்டே உள்ளார அழுதுகிட்டு இருக்கோங்கிறார். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த சீட்டு பங்கீடு முடியறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு, நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் சக்தியா வளர்றதுக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல, அழுத்துறாங்க. யார் சார் அழுத்துனது உங்களைய? பாரதிய ஜனதா கூட்டணியில இருக்கிறீங்க, திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க. அப்ப திமுக காரங்க உங்களுடைய எஸ்சி மக்கள் எஸ்டி மக்கள் வந்து வளரக்கூடாதுன்னு அழுத்துறாங்கன்னு சொல்றாரு. அப்போ மதிமுகக்கு 3 தொகுதி வந்து திமுக நில்லுங்க, 1 உங்க சின்னத்துல நின்னுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் என்னாச்சு, 4 திமுக சின்னத்துல அப்போ இத்தனை பிரச்சனையை நீங்க தூக்கி வச்சுக்கிட்டு இப்ப மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சியை விட சார் கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுக்குள்ளார ஆன்டி இன்கம்பன்சி. இல்ல இந்த இடத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு. ஐயா ராகுல் காந்தி சொன்னாரு லவபிள் லீடர். அந்த லவபிள் லீடர் இது வந்து எங்கயாவது வந்து நரேட்டிவ் தப்பு. அவர்களோட வந்து பார்த்தாங்க. நரேட்டிவ் தப்பு சார். நரேட்டிவ் இனிமேல் நான் செட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஓட்டு போட போறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நரேட்டிவ் செட் பண்ணி என்ன பேசலாம்? இல்ல இவர் சொல்ற எல்லாமே ராகுல் காந்தி வரல. இல்ல இவர் சொல்ற எல்லாமே இருக்குது. இவர் சொல்ற எல்லாமே ராகுல் காந்தி அவர்கள் இவர் சொல்ற எல்லாமே இவர் சொல்ற எல்லாமே தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறது மாதிரி கூட்டணி ஃபைனல் பண்ணும்போது நடந்த விஷயம். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து என்ன சொன்னாங்க, திமுக வெற்றி வரும், ஸ்டாலின் முதலமைச்சர். அதுக்கு என்ன பதில்? தலைவர்கள் மட்டத்துல எல்லாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்து எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா ரேங்க் அண்ட் ஃபைல் ஆர்டினரி ஒர்க்கர் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது சார். அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நீங்க சொல்லலாம், அவ்வளவுதான். தலைவர்கள் சொன்னாங்க, தலைவர்கள் அதான் விஷயம், அவ்வளவுதான். கீழே இருக்கிற நீங்க சொல்லுவீங்க, சொல்லலாம். நான் சொல்லுவேன் இல்ல செல்வம் நீங்க சொல்லுவீங்க சார். அது வந்து நரேட்டிவ் இல்ல, இது நரேட்டிவ். தலைவர்கள் சொன்னதா தொண்டர்கள் சொன்னதா ஏத்துக்கணும் நம்ம. அவர் என்ன ஒரு பாயிண்ட் சொல்றாருன்னா, அதெல்லாம் கூட்டணிக்கு முன்னாடி கூட்டணிக்கு பின்னாடி விஜய் என்ன சொன்னாரு, அது கல்லாப்பட்டி கூட்டணி, கல்லாப்பட்டி காங்கிரஸ் வேணா அங்க இருக்கலாம், உண்மையான காங்கிரஸ் இங்க இருக்கு. அது அவருடைய நரேட்டிவ், அவருடைய ஆமாங்க எலெக்ஷன்ல வைக்கிற நரேட்டிவ் தான். இனிமேல் நம்ம எந்த நரேட்டிவ் வச்சு சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்ல யாருக்குமே.
நம்ம நெரேட்டிவை பத்தி இல்ல சார், அவர் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் முடிஞ்சு பிரச்சாரம் வந்து ஸ்டாலின் நீங்க சொல்ற இதே பிரச்சனையே பிரேமலதா ஒரே விதத்துல ப்ளீஸ் லிசன் நவ. ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வராம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, பிரச்சாரத்துக்கு வந்து ஐயா ஸ்டாலினை சந்திக்காத மோர் டேமேஜ். ஆனா என்ன பேசினாரு அத நீங்க ஜெயலலிதா பார்க்க ஐயா செல்வ பெருந்தகை மாத்தி மாத்தி டிரான்ஸ்லேட் பண்ணாரு. 2013 சந்திக்காது பிரச்சனை கிடையாது. என்னடா அவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து மோடி அடிமையாயிட்டாரு, இவர் வந்து இந்திய மாநிலத்தை பத்தி பேசுறாரு. அவரு சந்திக்கலன்றதுக்காக சொல்ல முடியாது. அவரே ஒரு பாயிண்ட் என்ன கேக்குறாரு, மோடியால ஸ்டாலின் பாண்டிச்சேரியில 5 தொகுதி திமுகவும் காங்கிரஸ் எதிரெதிரா போட்டி போட்டுச்சு. அதுக்கு என்ன கணக்கு? அது பீகார் அது என்ன கணக்கு சார்? அது என்ன கணக்கு பண்ணாங்க? அப்ப அதுக்கு என்ன கணக்கு? அந்த 5 தொகுதிக்கு என்ன கணக்கு? பாயிண்ட் என்னன்னா இவங்க ஆபீஸ் அவங்க போல, அவங்க ஆபீஸ் இவங்க வரல, ஹோட்டல்ல உட்கார்ந்து பேசுறாங்க. ஜெயலலிதா சந்திச்சாங்களா? அவர் என்ன கேக்குறாருன்னா 2011 எலெக்ஷன்ல ஜெயலலிதா ஜெயலலிதா விஜயகாந்த் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணவே இல்ல. அந்த கெமிஸ்ட்ரி எப்படி வின் பண்ணாங்க? கெமிஸ்ட்ரி ஜெல்லாச்சு. ராகுல் யார் இருக்கலாம்? நான் சொல்றது கூட்டணி தான் முக்கியம். அவர் என்ன பேசினாருங்கிறது இருக்குல்ல சார், அததான் போடுறாரு. என்ன பேசினாரு? அவருக்கான நேரம் ஸ்டாலின் மோடி வந்து ஸ்டாலின் ஒண்ணு பண்ண முடியாது பேசினாரு. இப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்து என்ன பேசினாருங்கறத வச்சு இங்க வாக்களிக்கிற அளவுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணல. அடுத்த கூட்டத்துல நல்லா பண்ணாங்க சார். அடுத்த கூட்டத்துல புகாரி நல்லா பண்ணாரு, பீட்டர் ஃபோர்ஸ் அடுத்த கூட்டத்துல இன்னும் நல்லா பண்ணாரு. வெள்ளை இதுல கருப்பு புள்ளி மெசேஜ் என்ன கன்வே பண்றாங்க? நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க, நான் அதை தான் திருப்பி திருப்பி சொல்றேன். ராகுல் காந்தி அவர்கள் இங்க வராம இருந்திருந்தா கூட பிரச்சனை கம்மி. வந்து ஸ்டாலின் ஐயாவை சந்திக்காதது, அவங்க 2 பேரும் பாண்டிச்சேரியில் இருந்தும் சந்திக்காதது, பாண்டிச்சேரியில் 5 தொகுதியில் நேருக்கு போட்டி போட்டது, அது இத்தனை பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி 2 மாசம் கண்ணில் விரல விட்டு ஆட்டி ஒரு ராஜ்யசபா சீட்டு 28 சீட்டு வாங்கினாங்க. சுமூகமா முடியல. அது இதெல்லாம் வந்து இப்ப நான் தான் ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களுக்கு சொன்ன அதே டைலாக் தான். ஓபிஎஸ் அவர்கள் கரைவெட்டி மாத்துவாரு, கீழே இருக்கிற தொண்டை அவ்வளவு சீக்கிரம் கரைவெட்டியை மாத்திர மாட்டான். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு காங்கிரஸ், தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய செல்வ பெருந்தகை அவர்களோ சிதம்பரம் அவர்களோ எப்படி வேணா ஆட்டத்தை விளையாடுவாங்க. உண்மையான காங்கிரஸ் அதைத்தான் விஜய் என்கேஷ் பண்ணாருங்க. அடுத்தது வந்து மைனாரிட்டிக்கு வாங்க. இவர் வந்து அங்க இருக்கக்கூடிய பிஷப்ஸ் பூரா கூப்பிட்டு நிக்க வச்சு போட்டோ போட்டாரு. விஜய் என்ன பண்ணாரு? திருச்சியில போய் முட்டி போட்டு போனாரு, நீட்டா அங்க போனாரு. அப்ப என்ன சொல்றாரு? உங்ககிட்ட மத போதகர்கள் வந்து நீங்க நின்னு போட்டோ எடுத்து நீங்க பிரபல்யப்படுத்திக்கலாம், உண்மையான கிறிஸ்டியன் பூரா எங்க பக்கம் இருக்கான்னு அவர் ஒரு நெரேட்டிவை செட் பண்ணாரு. அவர் அடுத்தது கோயிலுக்கு போனாரு, அடுத்தது மசூதிக்கு கோயிலுக்கு போனாரு, அடுத்தது மசூதிக்கு போனாரு. அவரே நான் எந்த மதத்துக்கானவர்னு கிளைம் பண்றாரு. ஆனா நம்ம அவரையும் அப்படி வைக்கணும்னு கேக்குறேன். அது நம்ம ஓட்ட கன்சால்டாக நம்ம ஏன் வைக்கணும்? அதாவது திமுகவினுடைய நீங்க வெற்றி மார்ஜின் எடுங்க. 2021ல 159 தொகுதி ஜெயிக்கிறாங்க. அப்போ வெற்றி பெற்ற 43 சீட்டுல மினிமம் மார்ஜின், லோயஸ்ட் மார்ஜின் எடுத்தீங்கன்னா அவங்கள கூட்டணி அரியணையில உட்கார வச்சது என்னன்னா 43 சீட்லையும் சேர்ந்து வெறும் 1,99,387 வாக்கு. பெரிய ஸ்வீப் இல்ல. இது 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் 2011 இருந்து 21 வரைக்கும் ஆட்சி. அப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம், ஜெயலலிதா இது கொரோனா பிரச்சனை, பொள்ளாச்சி பாலியல் பிரச்சனை, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, வர மாப்பிள்ள டீ சாப்பிட்டு வரலாங்கிற மாதிரி தினம் போராட்டம். காரணம் அந்த போராட்டத்துக்கு பூரா எடப்பாடி போராட்டத்துக்கு அனுமதிச்சார். அத்தனை போராட்டம் நடந்துச்சு. ஆனா இப்போ கம்யூனிஸ்டனுடைய ஐயா பாலகிருஷ்ணன் கேட்டாரா இல்லையா? அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடத்துறீங்களா ஐயா ஸ்டாலின் கேட்டாரா இல்லையா? அப்போ இன்னைக்கும் அந்த அளவுக்கு போராட்டம். இன்னைக்கு அரசாங்க ஊழியர் எடுத்துக்கங்க சார். நீங்க சொல்லுங்க, அரசாங்க ஊழியர் யாருக்கு சார் ஓட்டு போடுறதுங்க? அதிமுக ஓட்டு போடுறீங்களா? கொண்டு வருவாங்க, புதிய டாக்ஸை கொண்டு வந்து தலைவர் சொல்ல முடியாது சார். அவங்க நடத்தலாம். இல்ல நீங்க அவங்க பேசும்போது நம்ம அமைதியா இருந்தோம். நம்ம பேசும்போது நம்ம கருத்துக்கு எதிர்கருத்து வைங்க, பேசவே விட மாட்டோம்னா என்ன அர்த்தம்? அரசு ஊழியர்கள் ஜாக்டோஜி அமைப்பு பாராட்டு விழா நடத்தி முதலமைச்சர் சட்டப்பேரவையில போய் வாழ்த்து கொடுத்து நீங்க அரசாங்க ஊழியர்கள் ஏமாத்தப்பட்டான். நீங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இல்ல சார். அவர் அவரோட நேரம் சார். உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு தான் வரும் அவரோட நேரம் சார். எத்தனை இடத்துல அரசாங்க ஊழியர்களுடைய மெசேஜ் சோசியல் மீடியால படிச்சீங்களா இல்லையான்னு தெரியல. லெட்டரோட அத்தனை பேர் வந்து ஜாக்டோ ஜியோவில் இருக்கக்கூடியவங்களை பூரா நிர்வாகிகளா இருக்கிறவங்க கிளின்னு கிழிச்சு, இதுல நீங்க எத்தனை பேரையா பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இல்லாம புதிய ஓய்வூதிய திட்டத்தில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ இவங்க பூரா இப்ப எப்படி இந்த சாம்சங் போராட்டத்தில் வந்து பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு போய் மாலை போட்டு வந்தாங்க பாருங்க கம்யூனிஸ்ட், அந்த மாதிரி இந்த இடத்துல ஜாக்டோ ஜியோ ஏமாத்துனது. அப்போ அரசாங்க ஊழியர்கள்ட்ட அந்த போராட்டத்தில் போய் ஐயா சத்தியம் பண்ணி கொடுத்தது என்ன?
என் டோர் எப்பயுமே திறந்திருக்கும், வாங்க பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்தனாரு. இப்ப என்னாச்சு, இப்ப கொண்டு வந்திருக்கிற டாப்ஸை விட சிபிஎஸ் பரவாயில்லங்கிற அளவுக்கு வந்து. ஓகே சார், அப்ப உங்க கருத்துப்படி எல்லா செக்ஷன்ல இருந்து ஓட்டு பிரியுது. 2021 பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறமும் வெறும் 2 லட்சத்துக்கு கீழே வாக்கு வித்தியாசத்துல தான் நீங்க ஆட்சியில உட்கார்றீங்க. அப்போ இப்ப 5 வருஷம் பிரச்சனை இருக்குது. 10வது குறைக்கு விஜய்ங்கிற ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் உள்ளார வருது. நாம் தமிழர் கட்சி சீமான் ஏற்கனவே இருக்காரு. அப்போ இவங்கெல்லாம் வாக்கு பிரிக்கும் போது பிரதானமான எதிர்ப்பு எங்க இருந்து பிரிக்கப்படும்னா திமுக இருந்து. அதுக்கு தான் நான் இவ்வளவு சொன்னேன். அப்போ நான் ஏற்கனவே சொன்னது 30,000 வாக்குக்கு கீழே எடுத்தீங்கன்னாக்கா சற்றேறக்குறைய 185 தொகுதி. அப்ப விஜய் அவர்கள் இங்க பூந்து 25% வாக்கு வாங்கினாலும் அப்படியே இது பிளிப் ஆகும் சார் சைடு. அதிமுக வந்து ஒரு மாபெரும் வெற்றி பெறும் நான் சொல்லல. இந்த திமுகவினுடைய ஓட்டை பெரிய அளவுக்கு விஜய் அவர்கள் எடுக்கிறனால அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் விஜய் அவர் ஐயா மதிவானன் சொன்ன மாதிரி 35-40% மேல போய் அவரு சீட்டு கன்வெர்ட் ஆகலனா இந்த விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்கு அது வந்து இட் இஸ் கோயிங் டு கிவ் an edge for ADMKங்கிறது. என்ன காரணம்னா இப்ப நீங்க ஒரே நிமிஷம் ஃபைனல் பாயிண்ட். போன தடவை திமுக 188 சீட்ல நின்று சார் 133 சீட்ல தனிப்பட்ட கட்சியா ஜெயிக்குது. கன்வர்ஷன் ரேட் 70.74%. இப்ப நீங்க நிக்கக்கூடிய 135 சீட்டுல 118 சீட்டு ஜெயிக்கணும்னா 67%. 135 சீட்ல எங்க சார் நிக்கிறாங்க? 135 எங்க நிக்கிறாங்க? சாரி 175 சீட். அந்த 175 சீட்ல இருந்து நீங்க எடுக்கணும்னா உங்களுக்கு 67 சீட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கன்வர்ஷன் வரணும். அப்ப இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய கன்வர்ஷன் ரேட் 70.74 இருந்து வெறும் 67 தான் குறையுமா கன்சிடரிங் விஜய் ஃபேக்டர். அப்போ இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஸ்வீப் ஆயிரும், டிஎம்கே ஸ்வீப் ஆயிரும். நான் இப்ப பேசுறது எதுவுமே என்னுடைய விருப்ப பேசல. நான் பேசுறது கூறா டேட்டாவுடைய தரவுகளுடைய அடிப்படையில ஒரு இன்டர்பிரேஷன். என்னுடைய விருப்ப நான் எங்கேயுமே சொல்ல. எல்லாருமே இன்டர்பிரேஷன் தான் கொடுக்கறாங்க. மே 4ஆம் தேதி பெட்டியை திறந்தா தான் நமக்கு உண்மை தெரியும். எந்த டேட்டா ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு ஸ்டோரி அவர்ட்ட போயிட்டு வந்தாரா சார்? we need to read in between the numbers. எஸ் அந்த நம்பர் என்ன கதை சொல்லுதுங்கிறதா இங்க முக்கியம். நிறைவு சுற்றுக்கு முன்னாடி நான் பாக்கி அவர்கள்ட்ட 2வது கட்ட சுரு கேட்டு வந்துடுறேன் சார். இப்போ முக்கியமான புள்ளி என்ன அப்படின்னா, இப்போ இவர் சொல்றாரு விஜய் நிறைய செக்ஷன்ஸ் வந்து வாக்கு அதிமுகவுக்கு ஷிஃப்ட் ஆகுதுன்றாரு. மதிவானன் சார் என்றார் அப்படி ஷிஃப்ட் ஆனா கூட அந்த இடத்துல கேபிட்டலைஸ் பண்ற அளவுக்கு அதிமுக இல்ல. பிரியன் சார் என்ன சொல்றாரு, அப்பெல்லாம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு போகுது. அதுக்கப்புறம் வந்து பாஜகக்குள்ள இருக்கிற அண்ணாமலை ஆதர்சம் பார்த்தா யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் இந்த முறை வந்து நம்ம விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகலான்ற அந்த ஒரு கணிசமான ஓட்டு போகுது. இப்படி நிறைய செக்ஷன்ஸ்ல இருந்து அங்க இருந்தும் ஓட்டு போகுது. ஆனா கணிசமா அதிமுக கிட்ட இருந்து தான் போகுது, திமுக டேமேஜ் இல்லைன்னு 3 ஆங்கிள் வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இல்ல கணிசமானது திமுக இருந்து போகும். அவர் நீங்க கடைசி கட்டத்துல தான் அதிமுக எதிர்த்து பேசியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வரை தீவிரமா அவர் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்கள் எல்லாத்திலுமே திமுக எதிர்த்து தான். அப்ப திமுக மீதான எதிர்ப்பு, எம்ஜிஆர் படத்தங்களை எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போடுறது, எம்ஜிஆரோட போட்டோ எடுத்துக்கிறது, ஜெயலலிதா படத்தை வைக்க அனுமதிக்கிறது, இதெல்லாம் அதிமுக வாக்கு குவிப்புல ஒரு சலசலப்பை ஏற்படுத்தாதா? ஒரு எம்ஜிஆர் போட்டோவை வைக்கிறனால உடனே அதிமுக கரவேட்டிக்காரங்க புறம் இன்னொருத்தர் சார் அரசியல்ல அதெல்லாம் சிம்பாலிக் தான் சார். அப்படின்னா அரசியல்ல நான் அப்ப திமுகவா தீய சக்தின்னு சொல்லிட்டா முஸ்லிம்களா போயிடுவாங்க. அப்ப லாஜிக் இல்லல்ல. அதேதான் சார், இது அரசியல்ல எல்லாமே புரியுதுதான் சார். மைனாரிட்டி ஓட்ல கூட நான் சொன்னது நம்ம மைனாரிட்டி ஓட்டு போய்டும், கிறிஸ்டியானிட்டி ஓட்டு வந்து அதுவே நாம முட்டி அப்புறம் அவர் கோவப்படுவாரு. முட்டி போட்டா அப்புறம் அவர் கோவப்படுவாரு. முட்டி போட்டு போய்ட்டா இஸ்லாமியர்கள் வந்து மாத்தி போட்டுறாங்க, கிறிஸ்டியன் மாத்தி போட்டுறாங்க கேட்பாங்க. சார் நான் சொல்ல வரேன், நானு he himself is a Christian. Yes, he is himself is a Christian. இருக்கட்டும் சார். என்னன்னா சிறுபான்மையினர் ஓட்டு அப்படியே போயிடும் அப்படின்னு அதிமுக கிட்ட இருந்து போக முடியும் சார். காலங்காலமாகவே சிறுபான்மையினர் ஓட்டு ஓரளவு கணிசமாக திமுகவுக்கு தான் போகிறது. அதனால ஒன்றும் பாதிப்பு கிடையாது. அதிமுக அது இல்லாமலே தான் கடந்த பல காலமாக இருந்திருக்கு. அதே சமயத்தில் சிறுபான்மை ஓட்டு பிரியும் அப்படின்னா திமுக கிட்ட தான் பிரியும். அதற்கான சான்சஸ் தான் இருக்குது. என்னை பொறுத்தவரை நான் விஜயை வந்து ஒரு சிறுபான்மையினர் ஓட்டுநோட ஐக்கானா நான் பார்க்குறேன். அவர் நடிகர், அந்த கரிஸ்மா தான். இன்னொரு விஷயம் மிக முக்கியமானது, ஆட்சியாளர்கள் மீதான அதிருப்தியை பிரிஞ்சு போகுது அப்படின்னீங்க. கடந்த காலங்களில் விஜயகாந்த் அடுத்தது இவர் கமல்ஹாசன்லாம் தனித்து இருந்தபோது வெற்றி பெற்ற வாக்குகள் பர்சன்டேஜ் எவ்வளோ கிடச்சிது, ஒரு கூட்டணி சேர்ந்த போது வாக்குகள் பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சு. இவங்களுக்கும் அதாவது மதிமுகவுக்கும் சரி, மதிமுக அபரிமிதமான எதிர்பார்ப்போடு இருந்த கட்சி பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சு. அதே மாதிரி 3வது ஃபோர்ஸ் மேலே மக்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. அது காலங்காலமாக இருக்குது. ஏன்னா டிபெண்டன்ஸ் சார், தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டு ஆட்சியே அமைச்சாலும் அவரால் என்ன பண்ண முடியுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. கொஞ்ச நாள் இருக்கட்டுவே. நான் சொல்கிறேன்,
விஜய் இன்னும் கொஞ்ச நாள் அரசியலில் இருக்கட்டும், இன்னும் டைம் இருக்குன்றீங்க எதிர்கட்சியில் அவருக்கு இன்னும். எம்ஜிஆர் கூட எதிர்கட்சி இருந்தவர் தான். 72 அவர் கட்சியை விட்டு நீக்கிய போது எதிர்கட்சியில் தான் இருந்தார். 5 ஆண்டுகள் கழிச்சு தான் ஆட்சிக்கு வந்தார். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சட்டமன்ற தேர்தல் அப்பதான் வந்து 5 வருஷம் கழிச்சு. இல்லை அது அது கரெக்டு. அதுக்கான எல்லாமே தெரியும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு அனுபவம் கிடைக்கும். அதுக்கு பிறகு அவருடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம முடிவு பண்ணலாம். கன்சிஸ்டன்சி இருந்தால், தொடர் நிலைப்பாடு இருந்தால், அவரே ஒரு காலத்தில் வேற எங்கேயாவது அணி சேர்ந்தாலும் போச்சு மற்ற கட்சிகள் மாதிரி. ஆக இது ஆல்டர்னேட் என்கிற போது சார், இப்போ ஆந்திராவில் எடுத்துங்க, சந்திரபாபு நாயுடு வந்து கடும் கோபத்தில் இருந்ததுனால யங் லீடர் ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டியை கொண்டு வந்தாங்க. அதே சமயத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி மேலே கோபம் வந்தபோது சந்திரபாபு நாயுடு தான் கொண்டு வந்தாங்க. பவன் கல்யாணம் கொண்டு வரல. பவன் கல்யாணம் ஒரு ரீஜனல் ஃபோர்ஸு, ஒரு கரிஸ்மேட்டிக் சினிமாக்காரரு, பலன் இல்லையே, இவர் தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் மாநில கட்சி பல ஆண்டுது. இப்போ என்டிஆரை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா, என்டிஆர் காலம் வேலை அலை, அந்த ஒரு காட்டம், அந்த மாதிரி அலையும் இப்போ இல்லை, அதிருப்தி இருக்குது. ஸோ அதையெல்லாம் அதற்கான சாதகங்கள் அத்தனையுமே ஆனால் அது இயல்பாக போகும். கரெக்ட் சார். இப்போ நிறைவு சுற்று உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்கள் இதை எப்படி சம பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய கோர் தலைப்பு வரலாறு காணாத வாக்கு சதவீதம், வெற்றி யாருக்குன்ற புள்ளியிலேருந்து உங்களுடைய நிறைவு சுற்றை சம பண்ணுங்க சார். அதாவது வரலாறு காணாத வாக்கு சதவீதம் என்பது உண்மைதான். ஏன்னா இதுக்கு முன்னால் 2011 தான் 78%. நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு இவ்வளோ பேர் இருந்தாங்க, சாரில் வந்தாங்க, இதெல்லாம் வேணாம். மேயராக நான் பார்க்குற பார்வையாளருக்கு 78% ஹையஸ்ட்டு தமிழ்நாட்டில் 2011 தான். இன்றைக்கி வந்திருக்கிறது 86%. இப்போ சார் சொன்னார், இப்போ போஸ்டல் ஓட்டெல்லாம் சேர்த்தா இன்னும் ஒரு 86 அப்படின்னு சொன்னால் கடந்த 20 வருஷத்தில் இல்லாத வாக்கு சதவீதம். 2006க்கு அப்புறம் இந்த மாதிரி இல்லை. அதனால் இது வந்து வரலாறு காணாத வாக்கு சதவிகிதம் தான். அதை நம்ம போய் ரொம்ப மயிர் பிளக்கும் வாதங்கள் பண்ணி மண்டையை பொழந்துக்க வேணாம். மாற்றத்துக்கு அடுத்தது முக்கியமான அடுத்த சப்டைல் வெற்றி யாருக்குன்றது வந்து இப்போ சொல்ல முடியாதுங்க, உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றை மட்டும் என்னால் சொல்ல முடியும், மாற்றத்துக்கான மக்கள் அதிகமாக போட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், என்டி ராமாராவ் ஒன்றிணைந்த ஆந்திராவில் இன்றைக்கி 2 ஸ்டேட்டாக இருக்குது, தெலங்கானா அண்ட் ஆந்திரா. அப்போ யூனிஃபைடு ஆந்திரா. அதில் தெலுங்கு தேசம் கட்சி ஆரம்பித்து 10 மாதத்தில் ஆட்சியை பிடிச்சாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பித்து 1 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சாரு. அதனால் அதெல்லாம் நிலைமைகள் வேறு வேறு, உதாரணங்கள் வேறு, இதெல்லாம் ரைட். ஆனால் ஆமாம், அதனால் வந்து 2.5 வருஷம்தான் ஆன தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்ற கருத்துக்கு யாரும் வர வேணாம். மக்கள் நினைச்சா யாரை வேணாலும் அங்கே போய் உட்கார வைப்பாங்க. ஸோ இது மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாக தான் நான் பார்க்குறேன். வெற்றி வந்து கடுமையாக இருக்கிறதால, 3 அணிகள் மோதுறதால ஸ்டிஃப் காம்படிஷன் தான், அன்பிரிடிக்டபிளாக தான் இருக்குது என்னை பொறுத்தவரையில். பாக்கி சார் உங்களுடைய நிறைவு சொல்லுங்க. ஆம் ஆத்மி டெல்லியில் வந்ததுக்கு காரணம் என்ன? டெல்லியில் இருந்ததுனால தெரியும். ஒரு ஃபேக்ட் தான். அப்படி வருவதற்கு என்ன காரணம்னு ஒரு பின்னணி வேணும் இல்லை? ஏதாவது ஒரு பின்னணியின் காரணமாக தான் இது வெற்றி பெறும். அப்படிங்கிறதுனால தான் ஆம் ஆத்மியோட வெற்றி, அந்த காங்கிரஸ் மீதான கடுங்கோபம், ஆந்திர பிரதேசத்தில் வெற்றி, தெலுங்கு தேவர் என்டி ராமாராவுடைய வெற்றி காங்கிரஸ் மீதான கடும் கோபத்தினுடைய விளைவு. திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றதற்கு காரணம் மார்க்சிஸ்ட் கட்சி மீதான கடுங்கோபத்தின் விளைவு. தமிழ்நாட்டில் கடுங்கோபம் இல்லை, ஆனால் எதிர்ப்பு இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்த தெரிந்தவர்கள் அதிமுக. இயல்பு தான் நான் பார்க்குறேன், வேற ஒன்று. பிரியன் சார் உங்களுடைய நிறைவு பார்வை. வரலாறு காணாத வாக்கு சதவீதம்ன்றது வந்து அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அப்சல்யூட் நம்பர்ஸில் பார்க்கும்போது வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குன்றது தான் பாயிண்ட்டு. இதில் யார் ஓட்டு போட்டாங்க? இளைஞர்கள் அதிகமாக, பெண்கள் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. ஆண்களை விட பெண்கள் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்கன்றது 17 லட்சம் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. அது ஒரு முக்கியமான ஃபேக்டராக நான் பார்க்குறேன். அது வந்து திமுகவில் பயனடைந்த பெண்களா, இல்லை வந்து விஜயினால் கவரப்பட்ட பெண்களான்றதெல்லாம் ஒரு கேள்வி. 40 வயசுக்குள்ளே இருந்தால் விஜயால் கவரப்பட்ட பெண்கள், 60 வயசு பெண்கள், 50 வயசு பெண்கள்லாம் யாரால் கவரப்பட்டாங்க, எப்படி ஓட்டு போட்டாங்கன்றதை பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும். அதனால் 30 வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் ஒருவேளை விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. நான் முதலே ஒரு கணக்கு சொன்னேன், 41% டோட்டல் வாக்குகளில் 41% 40 வயசு கீழே இருக்காங்கன்னு. அந்த போலான ஓட்டில்
41% எவ்வளோ, அது 234 கான்ஸ்டியூன்சிக்கு எவ்வளோ போடலாம், எவ்வளோ வாக்கு வரும் ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிலையும், அதில் பாதியை போட்டால் கூட விஜய் வாங்குவாரா, வெற்றி பெறுவாரானால முதலே நான் சொல்லிட்டேன், டேட்டாவையும் சொல்லிட்டேன். யூகத்தில் ஒரு அரித்மெட்டிக் தான் இது ஆக்சுவலாக, அந்த கணக்கில் சொல்லியிருக்கேன். நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியாது. அப்போது எவ்வளோ பேர் வாக்கு போட்டாங்க என்னையும் தெரியாது. இவர் சொன்னார்ல, பாக்கி சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் பல இடங்களில் பயணம் போன அளவு பார்க்கும்போது இந்த ஆட்சிக்கு எதிரான பெரிய அலை ஒழிச்சே தீரணும், 67 காங்கிரஸை ஒழிச்சே தீரணும், 77 கருணாநிதியை ஒழிச்சே தீரணும் அப்படின்லாம் வந்தாங்கல்ல, 96 ஜெயலலிதா ஒழிச்சே தீரணும், அந்த மாதிரி அலையெல்லாம் எதுவும் இல்லை சார். அதிருப்தி இருக்கான்னா இருக்குது, பல பேருக்கு அதிருப்தி இருக்குது. ஆனால் அந்த அதிருப்தினா அந்த அதிருப்தியை காம்பன்சேட் பண்ணுறது யாருன்னா ஸ்டாலினோட தலைமை. திமுக மேலே அதிருப்தி இருக்குது, திமுகவோட தலைமை இருக்குது, திமுக மேலே கோபம் இருக்குது. ஸ்டாலின்ங்கிற தலைவரோட இமேஜ் 5 வருஷத்துல இன்க்ரீஸ் எப்படி அந்த இடத்துல, அதனாலதான் 44% விஜய் சொல்றாங்க, 28% ஸ்டாலின் சொல்றாங்க. அது ஒரு கருத்து. 1000 கருத்து ஸ்டாலின் தான் முதல்வர் வந்திருக்கு, அதெல்லாம் நீங்க பார்க்கல. ஒரு விஷயம் இருக்கட்டும், 10 வந்ததுன்னா 1 அப்படி போயிருக்கு. நான் 9 மெஜாரிட்டி தான் எடுத்துக்க முடியும். அதனால ஸ்டாலினோட ஸ்டேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவர் சொன்ன மாதிரி எடப்பாடியோடைய அந்த லீடர்ஷிப்பில் ஒரு கவர்ச்சி இருக்கான்னா இல்லை. ஆக்சுவலாக அது வந்து ஒரு இழப்பு தான். சசிகலா ஓட்டை பிரிக்கிறாங்க, ராமதாஸ் ஓட்டை பிரிக்கிறார், போன்ற பலவங்க ஓட்டை பிரிக்கிறாங்கன்றது உண்மையான விஷயம். தினகரனுக்கு எதிர்பார்த்த ஓட்டு கிடைக்குமா கிடைக்காதான்றது தெரிஞ்ச விஷயம். காங்கிரஸ் திமுக அணிக்குள்ள ஒற்றுமை இல்லை. எஸ், கூட்டணிக்கு ஏற்பாடு பண்ணும்போது ஒற்றுமை இல்லை. பின்னாடி ஜெல்லானாங்கன்னா சில இடங்களில் ஜெல்லாக இருக்கலாம், ஆகாத போயிருக்கலாம். அதோட விளைவுகளை அவங்க அனுபவிப்பாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கும் போட்டின்றது வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரும்பாலான இடங்கள்ல இருக்குது. திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான போட்டி சென்னை போன்ற இடங்கள்ல இருக்கிறத நான் பார்க்குறேன். வெளி மாவட்டங்கள் இருக்கான்னு தெரியாது. அதனால் இந்த போட்டி வந்து இன்னும் ஒரு 75% பைப்போலாராக தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறோம்னா, மாற்றம் வேணும் என்று நினைக்கிற மக்கள் ஒரு 5-8% 10% மக்கள், ஒவ்வொரு தேர்தலையும் மாற்றி போட்டு எரர் அண்ட் ட்ரையல் பார்க்குற மக்கள், அவங்க இந்த வாட்டி திமுக அதிமுக வேண்டாம், நமக்கு தாவேக்கா தான் மாற்றுன்னு நினச்சி போட்டாங்களா இல்லையான்றது எலெக்ஷனில் தான் தெரியும். ஒரே சம்மப்பில் ஒரே ஒரு கேள்வி. ஆனால் விஜய் அவர்கள் குறிப்பிட்ட முக்கியமான வார்த்தை, நான் கேம்பெயின் போலனாலும் பரவாயில்ல, என்னுடைய கேம்பெயின் குடும்பத்துக்குள்ள நடக்குது. 5 ஓட்டு இருக்குன்னா 2 ஓட்டு தாவேகாவுக்கு, 3 ஓட்டு நம்ம பிரிச்சு போட்டுக்கலாம். சோ அப்படி குடும்பத்துக்குள்ள எல்லா ஓட்டையும் என்னோட வாக்கு இருக்குன்ற இதெல்லாம் நெரேட்டிவ் தான், சோஷியல் மீடியா செட் பண்ற நெரேட்டிவ். இதெல்லாம் சும்மா, அதெல்லாம் நான் நம்புறதுக்கு ரெடியா இல்லை. ட்ரெடிஷ்னலாக திமுகவுக்கு போடுறவங்க, ட்ரெடிஷ்னலாக அதிமுகவுக்கு போடுறவங்க, அந்த குடும்பத்தில் தான் ஒரு விஷயம் மாறாது. புதுசாக வந்திருக்கிற இளைஞர்கள் வேணால் கொஞ்சம் மாற்றி போடலாமே தவிர, இந்த நிறைய ஏற்கனவே ஒரு ஓட் பேங்க் செட்டாக இருக்குல்ல, இங்கே அந்த ஓட் பேங்கில் பெரிய அளவுக்கு நீங்கள் சேதத்தை உண்டு பண்ண முடியாது. இந்த 10% மக்கள் வந்து யாருக்கும் டிசைட் பண்ணாத ஒவ்வொரு எலெக்ஷனையும் மாறி ஃப்ளோட் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வாக்கு ப்ளஸ் ரசிகர்கள் வாக்கு இருக்குல்ல, அதில் தான் வந்து அவர் வந்து எடுக்கலாமே தவிர, அதுதான் 20% வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 40% சார் சொல்கிறார், அவருடைய ஆசையாக கூட இருக்கலாம். பட் நமக்கு மாநிலம் பூரா கிடைக்கும். கரெக்ட். ஆவரேஜாக எனக்கு தெரிஞ்ச வரையும் அவங்க வேட்பாளர்கள் 200 பேர் 40,000 ஓட்டுக்கு மேலே தாண்ட மாட்டாங்கிறது இன்றைக்கும் திருப்பி மீண்டும் சொல்கிறேன். நந்தகுமார் சார் அவர் சொன்ன முக்கியமான புள்ளி என்னன்னா, திரும்பவும் ஆட்சிக்கு வருது. சேம் டைம் நிறைய வாக்குகள் ஸ்பிளிட் ஆக வாய்ப்பு இல்லை. ஸ்டாலினோட இமேஜ் பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகலை. அந்த இமேஜ் வந்து காப்பாற்றுது, கட்சியை அந்த கூட்டணியை தேக்கி வைக்குது, கட்டமைச்சு கொண்டு போகிறாங்கன்ற ஒரு புள்ளியில் இருக்காரு. மதிவாணன் சார் அப்படிலாம் இல்லை, ஆட்சி மாற்றம் உறுதி, ஆனால் அது எந்த டைரக்ஷனில் போக முடியலன்ற புள்ளியில் இருக்காரு. உங்களுடைய சம பார்வை எப்படி? இல்லை, இப்போ தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்று எகைன் டேட்டாவிலேருந்து தான் நான் எடுக்கிறேன். வாக்கு சதவீதம் அதிகமாகி எந்த ஒரு கட்சியும் ஆட்சியை தக்க வச்சதில்லை, எக்ஸப்ட் எம்ஜிஆர் அவர்கள். 2016 சார், 2016 கூட அப்சல்யூட் ஓட் நம்பர் ஏறுதே ஒழிய வாக்கு சதவீதம் குறையும். நம்பர்ஸ் தானே சார் நம்ம எடுத்துக்கொண்டு நான் சொல்றேன். எஸ்ஐஆருக்கு அப்புறம் நம்ம அப்போ அந்த 2016 அடிப்படை வாக்காளர்கள் 24% ஏறுறாங்க. அதை ஏன் கன்சிடர் பண்ண மாட்டீங்க? இந்த தடவை எத்தனை சதவீதம் குறைஞ்சாங்க? அப்ப எல்லாரும் அப்சல்யூட் நம்பர் 63 லட்சம் அங்க வாக்கு போச்சுன்னு சொல்றாங்களே ஒழிய 1 கோடிக்கு மேல வந்து அங்க வாக்காளர் சேர்ந்ததை ஏன் பேச மாட்டேங்கிறோம்? அப்போ இது ரெண்டையுமே நீங்க நம்பர்னு பார்க்கும்போது வெறும் டினாமினேட்டர் மட்டும் பார்த்து பிரயோஜனம் இல்லை, நியூமரேட்டரையும் பார்க்கணும். அதனால தான் சொல்றேன், எந்த வாக்கு சதவீத அடிப்படையில் எப்பெல்லாம் வாக்கு சதவீதம் அதிகமாயிருக்கோ 1980 84 தவிர அத்தனை வாக்கு சதவீதம் மாறும் போது அதிகமான போது ஆளுங்கட்சி தோத்துருக்குது. வாக்கு சதவீதம் குறைஞ்சு 2016 எகைன் வாக்கு சதவீதம் குறைஞ்சுது. வாக்கு சதவீதம் குறைஞ்சோ ஆட்சியை தக்க வச்ச ஸ்டோரி உண்டு. ஆனா வாக்கு சதவீதம் ஏறி ஒரு ஆளுங்கட்சி மீண்டும் ஆளுங்கட்சியா இருந்தது எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். 80 84 வேற யாருக்கும் ஓகே. 4 கார்னர் ஃபைட், குறிப்பா டஃப்பான 3 கார்னர் ஃபைட்ல இந்த டேட்டா ஒர்க் ஆகுமா? அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்ப போன தடவை எலெக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா 5 கார்னர் ஃபைட் சார்.
இப்போனாச்சும் 4 கார்னர் ஃபைட்டு, போன தடவை 5 கார்னர் ஃபைட். நம்ம 7 கூட வரைக்கும் சார், நான் அதை எடுத்துக்கல. 3 கண்டெண்டர் டஃப்பா களத்துல இருக்காங்க சார். அதைத்தான் நான் சொல்லுவேன். அதுல இருந்து நீங்க சொல்லுங்க. இந்த அதைத்தான் நான் சொல்ல வரேன். அந்த டேட்டாக்கு வந்தீங்கன்னா இப்போ 5,73,00,000 போஸ்டல் பேலட்டையும் சேர்த்துனீங்கன்னா 86% வரும் சார். ஏறக்குறைய 4.93 கோடி வரும். இப்போ விஜய் அவர்கள் வந்து 15% எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கால்குலேஷனுக்கு தான், அசம்ஷன் 74 லட்சம். அப்போ இதுல புதுசா வாக்காளர்கள் போன 2021க்கும் இதுக்கும் 30 லட்சம் பேர் கூடுதலா வாக்களிக்கிறாங்க. அப்போ 44 லட்சத்தை மற்ற கட்சியிலிருந்து எடுக்கணும். இது எவ்வளோன்னா 8.92%. இதை 20% வாக்கு எடுத்தாருன்னா 69 லட்சத்தை மற்ற கட்சியிலிருந்து எடுக்கணும். இது 14%. 25% வாக்கு எடுத்தாருன்னா 93 லட்சத்தை மற்ற கட்சியிலிருந்து எடுக்கணும். இது 19%க்கு சமம். அப்போ எங்க ஆன்சர் எங்க இருக்குன்னா, விஜய் அவர்கள் எந்த இடத்துல அவருக்கு ஓட்டு போடுறவங்க இதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கிறதுல தான் அந்த பதில் இருக்கு. அதனால தான் நான் வந்து என்ன பண்றேன்னா, அந்த விஜய் அவர்களுடைய ஓட்டரை செக்மெண்ட் எடுத்து ப்ரொஃபைலிங் பண்றோம். இவர்களுக்கு யாருக்கு, இவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய, அப்ப 100க்கு 100 நம்மளால ப்ரொஃபைல் பண்ண முடியுமா? முடியாது. 80% நான் சொன்ன இந்த 4 பக்கெட், யூத்து, மகளிர், சிறுபான்மையினர், எஸ்சி எஸ்டி, அவர் எத்தனை சதவீதம் வாங்கினாலும் அதுல 80% இந்த 4 பக்கெட். இன்னைக்கு நமக்கு கண்கூட தெரியுது, இந்த 4 பக்கெட்டை பிரதானமா வச்சிருக்கிறது திமுக. அப்ப அவர் எந்த இடத்துல இருந்து அதிகமா எடுக்கிறதுக்கு பிரதானமான வாய்ப்புகள் இருக்குன்னா திமுக கிட்ட இருந்து எடுக்கக்கூடியதுக்கு தான் வாய்ப்பு. அப்ப 2021 தேர்தலுக்கு நீங்க போனீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி 2021 எவ்வளவு வாக்கு வாங்கியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 42%. திமுக கூட்டணி 45.38%. அப்ப இந்த 2 கூட்டணிக்கும் உண்டான வாக்கு வித்தியாசம் எவ்வளோனா வெறும் 2.81%. 3% கீழே. அதுல கூட நீங்க வந்து ஐயா சொல்ற மாதிரி இதுல விஜயகாந்த் கட்சி அவர்கள் 0.4% வாங்கியிருந்தாங்க, எஸ்டிபிஐ 0.1, அந்த 1% கூட எடுத்துருங்க. அப்ப 42% தான் வருவாங்க அதிமுக. அப்போ இது இந்த வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2.81 கூட வந்து 0.5 சேர்த்தீங்கன்னா 3.31%. அப்ப என்னுடைய கணக்கு பிரகாரம், அசம்ஷன், ஐ மே பி ரைட் ஆர் ராங், பட் நம்ம டேட்டாவை வச்சு எல்லாம் அனலைஸ் பண்ணும்போது அதிமுகவில் இருந்தும் எடுப்பாரு, திமுகவில் இருந்தும் எடுப்பாரு. ஆனா இந்த வித்தியாசம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கனால வெறும் 3.31% தான் அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இருக்கிறனால விஜய் அவர்கள் வாக்கு எடுக்க அதிகமா அது திமுக இருந்து போகும்போது இந்த ஒரே சமயம் இந்த 3.3% குறைஞ்சுக்கிட்டே வருது பிரதானமா. அப்போ இது வந்து உடனே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக ஸ்வீப் ஆகுமா? ஆகாது. வெரி டஃப் க்ளோஸ் ஃபைட், எட்ஜ் அதிமுக. இப்போ திமுக லாஸ்ட் டைம் அவங்களுடைய கூட்டணி அரித்மெட்டிக் வச்சு தான் நானும் பேசுறேன். 47%. இந்த முறை ஒரு 2 3 5 கட்சி 45.38%. அவங்க ஓவரால் அரித்மெட்டிக் சொல்றேன். 47% மொத்தமா வச்சிருக்காங்க. 45.38 சார், புதுசா 5 கட்சிகள் சேர்ந்திருக்காங்கல, அதை சேர்த்து சொல்றேன். இப்ப கமலஹாசன் அவர்களுக்கு நான் அதை தான் சொன்னேன், 2.62% அங்க நீ போய் கொடுக்க முடியுமா? நீங்க நான் அதை சேர்த்து தான் சொல்றேன். அரித்மெட் நான் அது கணக்கு வரேன், அரித்மெட்டிக் சேர்த்து தான் சொல்றேன். 47% இருக்கு. இதுல விஜய் எவ்வளவு டென்ட் போடுவாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல நான் அதை தான் சொல்றேன். இப்ப 25% உங்களுடைய ஒரு என்னுடைய விருப்பு வெறுப்புலாம் இல்ல, டேட்டா என்ன சொல்லுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு 25% விஜய் அவர்கள் வாக்கு வாங்கி போதுனா 19% இந்த கட்சியில இருந்து எடுத்தாங்க. 19% எடுத்தாகணும். இதுல அந்த 19ல திமுக இருந்து 19 எடுத்துருவாரா? பிரதானமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு அதிமுக 1 எடுத்தா திமுக 2 எடுப்பார். இதான் ப்ரொபோசிஷன். ஓகே. சோ அப்ப வந்து நான் 2 ஓட்டு எடுக்கறாருன்னா இங்க சார் 4 ஓட்டு எடுக்கறாருன்னா 3 ஓட்டு திமுகல 1 ஓட்டு அதிமுக. 2 ஓட்டு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க 2னா அங்க 4 எடுத்தா இங்க 2 எடுப்பார். ஓகே. சோ அந்த ப்ரொபோஷனேட்ல தான் அந்த வாக்குகளை பிரிப்பாங்க. டபுள் மடங்கு அதிமுக 2 மடங்கு. என்ன காரணம்? ஏற்கனவே வந்து ஒரு சர்வே வந்திருந்துச்சு. அந்த சர்வே என்ன சொல்றாங்கன்னா, இப்போ திமுகல இருந்து அவர் எடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 12.45%, ஏடிஎம்கேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 2.5%, பிஜேபியில இருந்து 3.5%. அப்போ வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில 6.5%, திமுக கூட்டணியிலிருந்து 12.5% போது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2:1 ரேஷியோ. திமுக தான் எட்ஜ்ல இருக்காங்க சார். நீங்க சொல்ற கணக்குப்படி திமுகல தான் எட்ஜ்ல இருக்காங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியல? இல்ல புரிஞ்சிருச்சு. 12% டென்ட் போட்டும் இங்க 6% டென்ட் போட்டாலுமே வித்தியாசம் எவ்வளவு ரெண்டுக்கும்? அதே கடந்த முறை அதே சினாரியோ தான் இருக்குன்றேன். ஐயோ, 47% அங்க 12 இங்க 6னா கேப் எவ்வளவு சார்? 12 கழித்தல் 6 எவ்வளவு? 6%. இங்க வித்தியாசம் எவ்வளவு? போன தேர்தல்ல 3% இருந்தது. அப்ப 6ல 3 போச்சுன்னா எவ்வளவு? யாருக்கு அட்வான்டேஜா வருது? அப்போ அதனாலதான் சொல்றேன், இது வந்து ஒரு க்ளோஸ் ஃபைட்டா போகும், நெக் டு நெக் ஃபைட்டா போகும். இது எல்லாமே ஒரு அசம்ப்ஷன்ஸ் அண்ட் ஒரு கன்சிடரேஷன். இதுல என்னன்னா இதுல எட்ஜ் வந்து ஏடிஎம்கேக்கு இருக்குது. நான் ஏடிஎம்கே ஸ்வீப் ஆயிருன்னு சொல்லல.
இந்த நம்ம அசம்ஷன் தப்பா கூட போலாம். இப்ப ஐயா மதிவாணன் அவர்கள் சொல்ற மாதிரி விஜய் அவர்கள் 40-45 போய் கூட ஸ்வீப் விஜயினுடைய வேவ் கூட இருக்கலாம். சுனாமி மாதிரி கடலுக்குள்ளார பாத்தீங்கன்னா அந்த சுனாமியினுடைய வேவ் தெரியாது, கரையில தான் தெரியும். அந்த மாதிரி இது சைலண்டா சுனாமி வேவா கூட இருக்கலாம், ஹூ நோஸ். பட் நம்ம ஒரு அனலிஸ்டா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தரவுகளை வச்சுதான் நம்ம இன்டர்பிரேட் பண்ண முடியுமே ஒழிய என்னுடைய ஆசை அபிலாஷைகளை நான் இதை கொண்டாந்து நுழைக்க முடியாது. அப்படி பண்ணணும்னா அது பயாஸ்டா மாறிடும், பார்ஷியாலிட்டியா மாறிடும். ஸோ May 4 தான் நமக்கு தெரியும். பெட்டி உடைச்சாதான் என்ன முடிவுகள்னு தெரியும். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரெட் நூல் சார்பாக ரொம்ப நன்றி சார். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். உங்கள் சத்யா.